ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2021 வெளியான செஹரே அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செஹரே அப்படின்னா ஃபேஸஸ் அப்படின்றது தான் அர்த்தம், அதாவது முகங்கள் அப்படின்றது தாங்க அர்த்தம். இந்த படம் தரமான, தாறுமாறான மற்றும் வித்தியாசமான கிரைம் த்ரில்லருங்க. இந்த படத்தோடைய திரைக்கதையில் இப்படியெல்லாம் கூட ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்குங்க இந்த படத்தோடைய ப்ரெசன்டேஷன். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ டெல்லியில் ஒருத்தங்களை மீட் பண்ணுறதுக்காக பனிப்பிரதேசத்தின் வழியே காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. பேட் வெதர் காரணமாக சூழ்நிலை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. மரம் ஒன்று முறிஞ்சு விழுந்ததுனால மேற்கொண்டு நகர முடியல. இந்த வெதர்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் ஸ்டே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாரு. அங்கே இருக்கிறவங்க கூட சேர்ந்து ஒரு கேமை விளையாடுறாரு. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, விளையாட்டு வினையானது அப்படின்ட்டு. அந்த வகையில் தலைமை விளையாண்ட விளையாட்டால ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டாருங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான பனிப்பிரதேசத்தை காட்டுறாங்க. அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் நம்ம ஹீரோ ஒரு பிளாக் கலர் BMW கார் எடுத்துட்டு ரொம்ப வேகமாக அந்த பனிப்பிரதேசத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஒரு டெல்லியை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. யாருக்கிட்டையோ ஃபோன் பண்ணி நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ப்ராப்பராக சிக்னல் கிடைக்காதனால ஃபோனும் கட் ஆயிருது. என்னடா அது, இங்கே டவரும் கிடைக்க மாட்டேது, இப்படி பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது, ரோடும் பெருசாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவலையோடையே எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த கடக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அந்த கார்ல போய்கிட்டு இருக்கிறாருங்க. போற வழியிலேயே பாத்தீங்கன்னா இவருக்கு வழி தெரியல. அதனால அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்த ஒரு நபர்கிட்ட, ஏங்க இந்த ரோடு டெல்லிக்கு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த நபருடைய பேரு பரம்ஜித். அவரு நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சர்க்காஸ்டிக்கா, இந்த ரோடு ஒன்றும் டெல்லிக்கு போகாது, நாம தான் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாரு. உடனே ஹீரோவும் சிரிச்சுட்டு தேங்க்ஸுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போதே வெதர் ரொம்ப மோசமானதா மாறுது. டக்குன்னு அந்த ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய மரம் ஒன்று முறிஞ்சு ரோட்டு மேலேயே விழுந்துருது. அந்த மரத்து மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு ஸ்டேரிங்கை திருப்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய பனிக்குட்டில் போய் இடிச்சு வண்டியை நிப்பாட்டிடுறாரு. அந்த இடத்துக்கு வந்த பரம்ஜித், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும் போது, எனக்கு ஒன்றும் ஆகலை, இப்போ எப்படிங்க நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வழியாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாராவது வந்து பார்த்தாதான் ரோடு பிளாக் ஆயிருக்குன்ற விஷயமே தெரியும், அப்புறம் அவங்க ரோடை கிளியர் பண்ணாதான் இங்கிருந்து போக முடியும் அப்படிங்கும்போது, அவங்க எப்பங்க வருவாங்க அப்படின்னு கேட்க, 1 மணி நேரத்தில் வரலாம், 1 வாரத்தில் வரலாம், ஏன் 1 மாதம் கழிச்சு கூட வந்து கிளியர் பண்ணலாம், நாம் இருக்கிறது இந்தியா, எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது இல்லையா அப்படிங்கும் போது, இப்போ நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் என்னோட ஃப்ரெண்டு வீடு இருக்கு, இந்த வெதர்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அங்கே வந்து இருங்க, அதுக்கப்புறம் கிளம்பிப்பீங்களாமா, டோர்லாம் லாக் பண்ணிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு ஹீரோவும் வண்டியை லாக் பண்ணி அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட BMW கார் கீ அங்கேயே விழுந்துருது. அது தெரியாமல் நம்ம ஹீரோ பரம்ஜித் கூட சேர்ந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாருங்க. பரம்ஜித்தோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லப்படுறவரோட வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ரத்தன் அப்படின்ற ஒரு நபரும் ஒரு வயசானவரும் அந்த வீட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நேஹா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரம்ஜித்தோடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இப்போ பரம்ஜித்தும் நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அப்பவே நம்ம ஹீரோ அவருக்கு திருமணமாய் ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும், டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆட் ஏஜென்சி கம்பெனியோட CEO இவர் தான் அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்றாருங்க. ஃபைனலி அந்த வீட்டையும் ரீச் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இன்வைட் பண்றாரு. உள்ள இருக்கக்கூடிய நேஹாவை கூப்பிட்டு இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கும்போது நேஹாவும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் இந்த புல்லாங்குழல் வாச்சிட்டு ஒரு வயசானவர் இருந்தார் இல்லையா, அவரு உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எனக்காகவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. உடனே இந்த ரத்தன் பாத்தீங்கன்னா, அப்படி இல்ல, இந்த வீட்டில் நாங்க மட்டும் தான் இருக்கிறோம், எங்க முகத்தையே ரிப்பீட்டடா பார்த்து எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, புதுசா ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா, அதைத்தான் அவர் அப்படி சொல்றாரு. ஏமா நேஹா, இவருக்கு கொஞ்சம் சரக்கூத்தி கொடு அப்படிங்கும் போது நேஹாவும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு சரக்கூத்தி கொடுக்குறாங்க. நீங்களாம் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல நாங்க இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் வந்தாருன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் குடிப்போம், இது எங்களுடைய ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த கெஸ்ட்டுக்கு கிடையாது, அதனால நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டெல்லியில இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா சுத்தமா சிக்னலே இல்ல. உங்க லேண்ட்லைன் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த லேண்ட்லைன்லயும் சிக்னல் இல்லைங்க. சரி உங்களோட மொபைல் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க கிட்ட எல்லாம் மொபைல் இல்லை அப்படின்றாங்க. என்னங்க இந்த காலத்துல போயிட்டு மொபைல் இல்லைன்றீங்க, கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிங்கும் போது, எங்க சர்க்கிள் ரொம்ப ஸ்மாலு, நாங்க மொபைல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டோம், எதுனாலும் நேரடியாவே இன்ட்ராக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப விசித்திரமான ஆட்களா இருக்காங்களே அப்படின்னு ஹீரோ யோசனை பண்றாரு. அதுக்கப்புறம் நேஹா கிட்ட ஹீரோவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக மேல இருக்கக்கூடிய ரூமுக்கு கூட்டு போக சொல்றாங்க. உடனே நேஹாவும் கூட்டு போறாங்க. அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகுறாரு. உண்மையிலேயே இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணது நேஹா தான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்லி சேர் பண்றாரு. அதே சமயம் ஹீரோடைய பேண்ட் எல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கிறதுனால அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பேண்ட்டை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கும்போது ஹீரோ அந்த ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம நேஹா கிட்ட, நீயும் இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க என்னோட வீடு பக்கத்தில் இருக்குது,
இருக்குது. நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்காக வருவேன், நான் இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆட் ஏஜென்சியோட சிஇஓவாக இருக்கேன். அங்கே வர எல்லோருக்குமே நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கறது வழக்கம். அந்த வகையில் எனக்கு ஒன்று பார்த்ததும் கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. இதுதான் அந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நேஹாவோட கையில் 2 பட்டர்ஃப்ளை ரோபோட்ஸை வைக்கிறாருங்க. அது நல்லா ஃப்ளை பண்ணுது. அதை பார்த்ததும் நேஹாக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குதுங்க. உருன்னு இருந்த நேஹாவோடைய முகம் அப்படியே மாதிரி குழந்தைத்தனமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்தையும் கீழே இருந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு நபருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இவங்க எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த நபரும் வந்துட்டாருங்க. அந்த நபரோட பேர் லத்தீஃப். அவர் தாங்க நம்ம அமிதாப் பச்சன். அவர் உள்ள வந்த உடனே வீட்டுக்கு வந்திருக்கிற டெல்லியை சார்ந்த ஒரு பணக்கார கெஸ்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் பணக்காரர் அப்படின்றது எப்படி தெரியும்? அதை தாண்டி அவர் டெல்லியை சார்ந்தவர் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அட எல்லாம் ஒரு அப்சர்வேஷன் தான் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே கிளாத்தையும் ஷூவையும் பார்த்தேன். அது எக்ஸ்பென்சிவான பிராண்டு, பணக்காரங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. அப்படி இல்லைனா பணக்காரங்க கிட்ட வேலை பார்க்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடியது. அதனால் வீட்டுக்கு வந்திருக்கிறவர் கண்டிப்பாக ஒரு பணக்காரராக தான் இருப்பார் அப்படின்றத நான் கெஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் வரும்போதே அங்கே BMW கார் நின்றுட்டு இருந்ததையும் பார்த்தேன். காருக்கு கீழே காரோட சாவி கடந்ததையும் பார்த்தேன். அந்த சாவி எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது காருக்குள்ளே ஒரு பேக் இருக்குது அப்படின்ட்டு. சரி பேக் அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேக்கையும் கையோட எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ மாடியிலிருந்து கீழே இறங்கி வராரு. அங்கே இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா லத்தீஃப் கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டு, இந்தாங்க அவங்க BMW கார் சாவி அப்புறம் பேக் அப்படின்னு சொல்ல, அட இந்த பேக்கில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தாங்க அங்கே வச்சுட்டு வந்தேன் அப்படிங்கும் போது, இந்த பேக்கில் ஒன்றுமே இல்லைனா கூட இந்த பேக்கோட விலை மட்டுமே 2 லட்சம் ரூபாய் வரும், பணக்காரங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடியது, அதனால பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சரக்கு போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே சிகரெட் அடிச்சுட்டு அந்த சிகரெட் கவரை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாருங்க. ஆக்சுவலாக அந்த சிகரெட் கவர் கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கவர்னு கூட சொல்லலாம். அதில் வித் லவ் NO அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். இது என்ன மீனிங்? இது யார் உங்களுக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணது, ஒய்ஃபா அப்படின்னு லத்தீஃப் கேட்குறாரு. இல்லைங்க அது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ப்ரெசென்ட் பண்ணது அப்படிங்கும்போது, லக்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கான்வர்சேஷன் இருந்தது. எப்படியும் ஹீரோனால இன்னைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால நாம கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணுற மாதிரி கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கேமா? நம்மலாம் பெரிய பெரிய மனுஷங்க, நாம போய் கேமெல்லாம் விளையாடிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, கேம்னா சும்மா சின்ன கேமெல்லாம் கிடையாது, சீரியஸான கேம் தான். அதாவது இந்த லத்தீஃப், பரம்ஜித், அப்புறம் ரத்தன் அப்படின்ற இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வேலை பார்த்தவங்க. அதாவது இந்த லத்தீஃப் மற்றும் பரம்ஜித் 2 பேருமே லாயர்ஸு. அந்த ரத்தன் அப்படின்ற ஒரு ஜட்ஜாக இருந்தவங்க. இப்போ இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதே மாதிரி கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணலாம். வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிறவங்க ஒரு கிரைம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கிரைமுக்கு சாதகமாக ஒரு லாயர் வந்து வாதாடுவார், பாதகமாக ஒரு லாயர் வந்து வாதாடுவார். இறுதி தீர்ப்பை இந்த ரத்தன் வந்து வழங்குவார். அந்த தீர்ப்பை ஏற்றுக்கணும், இதுதான் கேமு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் ஒரு மினிஸ்டர் இந்த வழியாக வந்து மாட்டிக்கிட்டாரு, அவர் இந்த வெதர்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாண்டோம், அதுக்கப்புறம் இந்த கேமோடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சூட்டை கூட மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, இப்போ நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த சூட்டே அந்த மினிஸ்டரோடைய சூட்டு தான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு மினிஸ்டரையே கேம் விளையாடி அவரை துண்டைக்கானு துடியக்கானு ஓட விட்டுருக்கீங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே இந்த கேம் கொஞ்சம் சீரியஸான கேம் தான், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறாரு டைம் பாஸுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த கேமுக்குள்ள வராருங்க. இந்த கேம்ல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்படுது. இந்த ரத்தன் அப்படின்றவர் ஜட்ஜா ப்ளே பண்ண போறாரு, ஏன்னா அவர் ஜட்ஜா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் தான். அப்புறம் இந்த பரம்ஜித் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லாயரா ப்ளே பண்ண போறாரு. இப்போ அவர் கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீங்க என்ன கிரைம் பண்ணீங்க சொல்லுங்க, எதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வரைக்கும் நான் எந்த கிரைமுமே பண்ணதில்லை அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்த எல்லோருமே ஒரு சின்ன தப்பாவது பண்ணியிருப்பான், அந்த சின்ன தப்பை வச்சு கேஸ் நடத்துவோம், ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதுக்கு இந்த பரம்ஜித் சொல்கிறாரு, உங்களுக்கு எதிராக வாதாடக்கூடிய லாயர் லத்தீஃப் இருக்கிறார் இல்லையா, ரொம்ப திறமையான லாயரு, அவர் மட்டும் ஜெயிச்சாரு அப்படின்னா உங்களுடைய தண்டனையை கொஞ்சம் கூட குறைக்க முடியாது பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவன் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் ஹீரோக்கு சிரிப்பு தாங்க வருது, இவங்க என்ன இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோ நேஹா மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நீ என் கூடயே டெல்லிக்கு வரியா, நான் ஆட் ஷூட்லலாம் நடிக்க வைக்கிறேன், உன்னை ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாக மாற்றுறேன், நீ இங்கேருந்து ஏன் கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஜாலியாக இருந்த நேஹா ஒரு மாதிரி முகம் மாறுது. பேக்கெட்டில் இருக்கிற கத்தி எடுத்து ஹீரோவை குத்துறதுக்கு தயாராகிறா. டக்குன்னு அவளே விளக்கி விட்டுட்டு, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. இதன் மூலமாக ஹீரோ கிட்ட நெருங்கி வரதெல்லாம் நேஹாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி தெரிய வருதுங்க. அங்கே கட் பண்ணா இப்போ எல்லோரும் ஒன்று கூடுறாங்க. அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு நபர் வந்திருக்கிறாரு, அவருடைய பேர் விக்ரம். இவங்க
இருக்கிறவங்களுக்குலாம் உதவி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவரால வாய் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் கேம்ல இருக்கிறாரா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா அவரும் கேம்ல இருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கும்போது எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஆமா இவனோட தங்கச்சி ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொலை பண்ணிட்டான். அந்த கொலை குற்றத்திற்காக இவன் 7 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கான். அந்த தண்டனையை வாங்கி கொடுத்தது லத்தீப் அப்படின்ற அந்த லாயர் தாங்க. லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த தீர்ப்பை வழங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜா இருக்கிறார் இல்லையா ரத்தன், அவர் தான். ஸோ சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூடயே வச்சுக்கிட்டு தான் வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த கோர்ட்ல நடக்கிற ஆக்டிவிட்டி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால ஜட்ஜுக்கு பக்கத்துல ஒரு உதவியாளர் இருப்பார் இல்லையா, அந்த ஒரு ரோலை இவன் ப்ளே பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவரும் அங்கதான் இருக்க போறாரு. ஆக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வயசானவருக்கும் நேஹாக்கும் தவிர, நேஹா பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் வேலை செய்யறதுக்காக தான் வந்திருக்காங்க, அதனால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வயசானவருக்கு ரோல் இருக்கு, ஆனா என்ன ரோல் அப்படின்னு நமக்கு இப்போதைக்கு தெரியலங்க. இப்போ நம்ம பரம்ஜித் சொல்லிடுறாரு என்னுடைய கட்சிக்காரர் எந்த கிரைமும் பண்ணலன்னு சொல்றாரு, எப்படி இந்த கேஸை நடத்துறது அப்படின்ட்டு. அப்போ நம்ம லத்தீப் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பத்தின பர்சனல் டீட்டெயிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோ ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியை சார்ந்தவர், சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இப்போ இவர் சிஇஓவா இருக்கிறார் இல்லையா, அந்த கம்பெனிக்கு இதுக்கு முன்னாடி ஓஸ்வல் அப்படின்ற ஒரு நபர் தான் சிஇஓவா இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாராம், எல்லாரையும் ஒரு மாதிரி அடிமைத்தனமா தான் நடத்திக்கிட்டு இருப்பாரு, ஃப்ரீடமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் மொத்த நிர்வாக பொறுப்புமே ஹீரோ கைக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நல்லபடியா இந்த கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த லத்தீப் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஓஸ்வல் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் நீங்க நார்மலான ஒரு ஆளா தான் இருந்திருக்கிறீங்க, ஓஸ்வல் இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது, சிஇஓவா இருக்கீங்க, நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸோ ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஓஸ்வல் அப்படின்ற ஒரு நபர் உயிரோடு இருக்கும்போது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தடையா இருந்திருக்கிறாரு கரெக்டா அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஓஸ்வல் இறந்து போறதுல உங்களுக்கு ஒரு பயங்கரமான மோட்டிவ் இருக்கு, லாபம் இருக்கு, அதனால ஓஸ்வலை நீங்க தான் கொலை பண்ணியிருக்கீங்க உங்களோட பதவிக்காக பணத்துக்காக அப்படின்னு சொல்ல ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஏங்க கேம்னு சொல்றீங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் எதுக்குங்க அவரை மர்டர் பண்ணணும், நான் மர்டர்லாம் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஓஸ்வல் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனதா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பாயிண்டா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பரம்ஜித் வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் லத்தீப் பார்த்தீங்கன்னா இல்ல இந்த ஓஸ்வல் இறந்து போறதுல நம்ம ஹீரோக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால பக்காவா பிளான் பண்ணி இந்த ஓஸ்வலை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னடா இது சாதாரண ஒரு கேம்னு சொன்னாங்க, நம்மளும் ஜாலியா வந்து உட்கார்ந்தோம், ஆனா இவங்க என்னடா இப்படி சீரியஸா வந்து ஒரிஜினல் கோர்ட்ல வந்து நடக்கிற மாதிரியே வாதாட ஆரம்பிக்கிறாங்க, அப்ஜெக்ஷன் சொல்றாங்க, ஜட்ஜு வந்து அவரோட கருத்தை சொல்றாரு, அப்படியே ரியல் கோர்ட்ல என்ன நடக்குமோ அது அப்படியே இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாரு நான் வந்து மர்டர்லாம் பண்ணல அப்படின்ட்டு. அப்புறம் ரியல் கோர்ட்ல ஒரு பிரேக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த வயசான தாத்தா கிட்ட போயிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கு, ஏன் உங்களுக்கு ஒரு ரோல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் ஒரு ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி பேக்குள்ள இருந்து தூக்கு கயிறு எடுக்கிறாருங்க. அதை பார்த்ததும் ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. அதாவது ஒன்ஸ் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் அந்த தண்டனையை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூட்டரா பாத்தீங்கன்னா இந்த தாத்தா வந்து ரோல் பிளே பண்ண போறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு பயத்தோட ஒரு டவுட் ஒன்று வருது. இதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் இங்கே வந்து இந்த கேமுக்குள்ளே இன்வால்வ் ஆனதா இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மினிஸ்டர் இந்த சூட்டை கூட மிஸ் பண்ணிகிட்டே போயிட்டு தான் சொன்னாங்க இல்லையா, அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு மரண தண்டனை கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ மறுபடியும் ஷாக் ஆகுறாரு. ஒருவேளை உண்மையிலேயே அந்த தண்டனையை கொடுத்து அவங்கள கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் கிட்ட போயிட்டு ஹீரோ கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் வந்ததா சொன்னாங்களே, அவர் இங்கிருந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் தலையாட்டுறாரு. ஓ இங்கிருந்து போயிட்டாரா, நீ பார்த்தியா அப்படிங்கும்போது போயிட்டாரு அப்படின்ற மாதிரி விக்ரம் தலையாட்டுறாரு. சைஸா சிரிக்கிறாரு. போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு 2 மீனிங் இருக்கு இல்லையா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே இது நார்மலான கேம் தான் அப்படின்னு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நினைச்சுக்கிறாரு. அப்புறம் இந்த பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கிறாரு. எனக்கு இந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது எங்களுக்கும் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லத்தீப் சொல்றாருங்க. இப்போ அடுத்த ஹீரிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு, நான் ஓஸ்வால மர்டர்லாம் பண்ண கிடையாது அப்படின்ட்டு. இப்போ லத்தீப் கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ஓஸ்வாலுக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்லையா, அவருடைய மனைவி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அது எதுக்கு உங்களுக்கு அப்படிங்கும்போது இல்லை சொல்லுங்க அப்படிங்கும்போது நட்டாஷா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. இப்போ லத்தீப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹீரோக்கும் ஓஸ்வாலோடைய மனைவி நட்டாஷாக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் காரணமாக தான் வந்து ஓஸ்வாலை கொலை பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் ஓஸ்வாலோட இடத்துக்கு இவர் வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, லத்தீப் இந்த வீட்டுக்கு வரும்போது சிகரெட் அடிச்சுட்டு அந்த சிகரெட் அட்டையை வச்சிருந்திருப்பாரு, அது கூட எக்ஸ்பென்சிவான அட்டை மாதிரி இருக்கு, அதுல வித் லவ் என்னோன்னு
மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த என்ஓக்கு மீனிங் என்னன்னா நட்டாஷா ஓஸ்வால் அப்படின்றது தான். ஓஸ்வால் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சிகரெட் அட்டையை இவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஸோ இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு யாரு? நட்டாஷா தானே. ஸோ இந்த எவிடன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு லத்தீஃப் நம்ம ஹீரோவை ஒரு கிடுக்கு பிடிச்சிடுறாருங்க. எண்ட் ஆஃப் த டே இவருக்கும் அந்த ஓஸ்வாலோடைய மனைவி நட்டாஷாக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்றதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான நிலைமைக்கு இவர் தள்ளப்படுறாரு. அதனால ஹீரோ என்ன நடந்தது அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு ஒரு நாள் நைட் கிளப்புக்கு போயிருக்காருங்க. அங்கே தம் அடிக்கலான்னு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நட்டாஷா வந்திருக்காங்க. ஃபுல் போதையில் இருந்திருக்காங்க. ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் ஆரம்பத்தில் எதுவுமே கேர் பண்ணிக்கல. அப்பதான் நட்டாஷாவோட இயரிங் கீழே விழுந்திருக்கு. அதை கூட பார்க்காம அவங்க பாட்டு கார் கிட்ட போயிட்டாங்க. இதை கவனிச்ச நம்ம ஹீரோ அந்த இயரிங் எடுத்துட்டு வந்து கையில கொடுக்க ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவங்களும் காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க கார் ஓட்டுறது நல்லதில்ல, ஓட்டாதீங்க அப்படிங்கும்போது இல்ல நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நட்டாஷா சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைன்னா நான் கூட உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது ஷியோர் அப்படின்ற மாதிரி நட்டாஷா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நட்டாஷா பார்த்தீங்கன்னா காரை அவங்க வீட்டுக்கு விட சொல்லலை, ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் விட சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனாலும் நான் தனிமையை தான் உணர்வேன், ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாலும் தனிமையை தான் உணர்வேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஃபைனலி நம்ம ஹீரோ நட்டாஷாவை கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸில் விட்டுட்டாருங்க. நீ கிளம்பிக்க, காரை கூட எடுத்துகிட்டு போய்க்க, மேனேஜர் கிட்ட சாவியை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நட்டாஷா சொல்லிட்டாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காரு. ஆனால் நட்டாஷா வீட்டுக்குள்ளே போல நேராக ஸ்விம்மிங் பூல்குள்ளே போய் குதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சரக்கு அடிச்சுக்கிட்டு ஃபுல் போதையிலலாம் ஸ்விம்மிங் பூல்குள்ளே குதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நட்டாஷா வெளியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உதவி பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. இவரும் உதவி பண்ணியிருக்காரு. அப்போ முதுகில் ஏகப்பட்ட தழும்பு இருந்ததை ஹீரோ கவனிக்கிறாரு. ஆனால் பெருசாக அவர் எதுவும் கண்டுக்கல. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் யதார்த்தமாக அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் வருது. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க, நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுதுங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்கும்போது நட்டாஷா குளிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. அப்போ தான் ஹீரோ ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அது அவரோட பாஸோடைய ஃபோட்டோ. இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் நட்டாஷா சொல்லியிருந்திருக்கிறாங்க இவர் தான் என்னோடைய ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. அப்படி தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு நட்டாஷாவுடைய ஹஸ்பண்ட் தான் இந்த ஓஸ்வால் அப்படின்ட்டு. அது தெரியாம தான் நட்டாஷா கூட இவர் இவ்வளோ நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததா சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு நட்டாஷா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிட்டு இருக்கேன், நீ எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆயிடுச்சு. அடிச்சு பிடிச்சி நட்டாஷாவுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு இவர் வந்திருக்கிறாருங்க. வந்து பார்த்தா கேட்டெல்லாம் லாக்கில் இருந்திருக்கு. உள்ளே என்னமோ நடக்குதுன்றது மட்டும் தெரிஞ்சிருக்குதுங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா காம்பவுண்டெல்லாம் ஏறி குதிச்சு இப்படியோ நட்டாஷாவுடைய ரூம் கிட்ட போயிட்டாரு. அப்போ தான் தெரிய வருது நட்டாஷாவை கட்டி போட்டு வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் இந்த இடத்த விட்டு போயிருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ தான் நட்டாஷா சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சேடிஸ்ட்டு, ஒரு குடும்பக்காரன், என்னை இப்படி தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு என்னை குடும்பப்படுத்தி அவன் என்ஜாய் பண்ணுறான், அவனுக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால தான் என்னை தினம்னா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வராதா அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நட்டாஷா சொல்ல என்னது அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இன்னொரு ஹார்ட் அட்டாக் வந்தால் அவன் செத்துருவான்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் போயிட்டானா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நட்டாஷா சொல்ல ஹார்ட் அட்டாக் ஏன் ஆட்டோமேட்டிக்காக வரணும்னு நீ நினைக்கிற, நம்மளா வர வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த நட்டாஷாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காருங்க. அதாவது நட்டாஷாவும் ஹீரோவும் ஒன்றா இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து அதை வந்து இந்த ஓஸ்வாலுக்கு அனுப்பும்போது அந்த வீடியோவை அவன் பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்ல அப்படியே விழுந்து இறந்து போயிடுவான், இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் ஒர்க் அவுட்டும் ஆகி இந்த ஓஸ்வால் இறந்து போயிட்டு தான் வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இவர் நட்டாஷாக்கு ஹெல்ப் பண்ணதாக தான் சொல்கிறாரு, இவர் மர்டர் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ லத்தீஃப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை நீயும் நட்டாஷாவும் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கீங்க, இந்த சம்பவத்தை பண்ணதுக்காக நட்டாஷா உனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கா, உன்னோட மொபைலில் நான் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தேன், நட்டாஷா நீ கேட்ட பணத்தை ரெடி அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்கா, நீ பணத்தை வாங்குறதுக்காக தான் அந்த எம்டி பேக்கை எடுத்துகிட்டு டெல்லிக்கு போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, நான் வந்து டீட்டெயிலாக என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ தாங்க ஹீரோ இன்னொரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நட்டாஷாவும் ஹீரோவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நட்டாஷா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து காமிச்சோம்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்ட்டு. அப்போவே நட்டாஷா சப்போஸ் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இன்டர்நெட்டில் பார்த்து ஒரு பர்டிகுலர் கெமிக்கலை அவரோட உடம்புல செலுத்தினா அந்த ஷாக்கும் அந்த கெமிக்கலோட ரியாக்ஷனும் ஹார்ட் அட்டாக்கு லீடு பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நட்டாஷா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி காலில் இன்ஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷனும் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஷாக்கும்
ரெண்டும் சேர்ந்து இந்த ஓஸ்வால் இறந்து போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டாஷாவும் ஹீரோவும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ எதிர்பார்த்துருந்துருக்கிறாரு. ஆனால் நட்டாஷா கிட்ட இருந்து எந்த ஒரு கான்டாக்ட்டுமே ஹீரோ கிட்ட இல்லைங்க. நட்டாஷா போன இடம் வந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே ஹீரோ போயிருந்திருக்கிறாரு. ஆனால் நட்டாஷா எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நட்டாஷா இருக்கக்கூடிய இடம் ஹீரோக்கு தெரிய வந்திருக்குது. அப்போது நட்டாஷாவை பார்க்கலான்னு போனால் ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த கம்பெனிலேயே இருந்த ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு வெள்ளைக்காரன் கூட நட்டாஷா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தோடைய பிளான் தான் பார்த்தீங்கன்னா ஓஸ்வாலை போட்டு தள்ளிட்டு சந்தோஷமாக இருக்கணும், அப்புறம் இந்த சொத்துக்களை பூரா அபகரிக்கணும் அப்படின்ட்டு. ஓஸ்வாலை போட்டு தள்ளி எங்கேயாவது சொதப்பி மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எவனோ ஒருத்தனை மாட்டி விட்டுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சர்ட்டும் நட்டாஷாவும் பக்காவாக பிளான் பண்ணி வேணுன்னே ஹீரோடைய கண் பார்வையில் படுற மாதிரி அந்த இயரிங்ஸை கீழே விழ வச்சிருக்காங்க. ஹீரோக்கோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியும் நட்டாஷா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி ஹீரோ பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஓஸ்வாலோடைய கதையை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா ஹீரோ மாட்டி விட்டுறலாம் அப்படின்றது தான் இந்த நட்டாஷாவுடைய பிளானு. இப்போ கையும் களவுமா நட்டாஷா ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே ஓஸ்வால் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதில் யாருக்குமே சந்தேகம் வரல. அப்படி சந்தேகப்பட்டால் கூட நட்டாஷா தானே சந்தேகப்படணும். அதனால நட்டாஷாவும் எதுவுமே கண்டுக்காதனால அந்த கேஸ் யாரையுமே பாதிக்காம க்ளோஸ் ஆயிருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நட்டாஷாவுடைய பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? ஆனால் கூலாக சொல்கிறாரு, இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் போலீஸ்க்கெல்லாம் போகிறது கிடையாது. இதன் மூலமாக உங்களுக்கு நிறையா பணம் எல்லாம் கிடைச்சிருக்குது. எனக்கு என்ன லாபம்? எனக்கு ஏதாவது வேணும் கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் உனக்கு இந்த பதவி இருக்கு இல்லையா CEO அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பதவியை நீ வச்சுக்க அப்படிங்கும்போது எனக்கு அது மட்டும் பத்தாது. உன்னோட BMW கார் வேணும். அதுக்கப்புறம் நீ ஓஸ்வாலுக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ண அந்த சிகரெட்டோடைய அந்த அட்டை அது எனக்கு வேணும். அது போக இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே நட்டாஷா இந்த டீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பணத்தை ரெடி பண்ணிட்டு ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ ஆட் ஷூட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பனிப்பிரதேசம் வழியாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி பேக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த தப்பை எல்லாத்தையும் பண்ணது நட்டாஷா தான், நான் கூட தான் இருந்தேன், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்போ கோர்ட்டுக்கு சின்ன பிரேக் விட்டு அடுத்த ஹீரிங்கில் தீர்ப்பை வழங்குறதா சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ என்னங்க இது கேமுன்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வயசானவர் தண்டனை தரதுக்கு தயாராக இருக்கிறாரு, கையில் தூக்கு கயிறுலாம் வச்சு ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. இவனுக்கு நம்மளை கொன்றுவானுங்க, நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் நேஹாவை பார்க்குறாரு. நேஹா, நீயே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தானே இருக்கிற, என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம், அந்த சாவியை கொடு அப்படிங்கும் போது அப்போ தான் நேஹா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இங்கிருந்து போகக்கூடாது, நானும் இங்கிருந்து வரமாட்டேன், நான் இப்போ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்ல, இது இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போதாங்க இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலாக இந்த நேஹா வேற யாரும் கிடையாது, விக்ரம் அப்படின்ற ஒரு நபரை நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருடைய தங்கச்சி தான். நேஹா பாலியல் ரீதியாக ஒருத்தனால துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. துன்புறுத்தினோன்னு விக்ரம் கொலை பண்ணிட்டு 7 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த டைமில் நேஹா மென்டலி பாதிக்கப்பட்டு மனநல காப்பகத்தில் இருந்திருக்காங்க. அப்போ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நேஹாவை வெளியே கொண்டு பத்திரமா பார்த்துக்கிட்டதாகவும், அப்புறம் அண்ணன் ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் அண்ணனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நீயும் இவங்களில் ஒருத்தி தானா, என்னை விட்டு சாமி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ விக்ரம் கத்தியை வீசுறாருங்க. அந்த கத்தியை பார்த்ததும் பயந்து போன நம்ம ஹீரோ, சரி என்னதான் தீர்ப்பு வருதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கோர்ட்டு செட்டப்புக்கு வராரு. ஃபைனலி எல்லா பக்கமே ஆர்கியூமெண்ட் நடக்குது. நம்ம பரம்ஜித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட கட்சிக்காரரான ஹீரோ ஜஸ்ட் பக்கத்தில் தான் இருந்திருக்கிறாரு, குற்றத்துக்கு துணை போயிருக்கிறாரு, அதனால் அதுக்கான தண்டனையை மட்டும் கொடுங்க, இதுக்கு தண்டனையே கொடுக்க வேணாம், எண்ட் ஆஃப் த டே ஹீரோவும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு பரம்ஜித் ஹீரோவை வெளியே அனுப்புறதுக்கான ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபடுறாரு. அதே சமயம் இந்த பக்கம் வாதாடிட்டு இருக்கிற லத்தீஃப் பார்த்தீங்கன்னா, ஓகே இவன் குற்றவாளி இல்லை, விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த லாவே ஃபெயில் ஆன மாதிரி கணக்காயிரும் இல்லையா? ஒரு ஹியூமனோடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஜஸ்டிஸ் அப்படின்றது உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வழக்குகளை எல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சு இவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆர்கியூமெண்ட் நடக்குதுங்க. ஸோ என்ன தண்டனை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவருடைய சுயநலத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு கொலையை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இவருக்கு மரண தண்டனை தரலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடிய அந்த ரத்தன் அப்படின்றவரும் இந்த மரண தண்டனையை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. உண்மையிலேயே ஹீரோக்கு தண்டனை கொடுத்து இங்கே தூக்கில் தொங்க விட போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்தது, இங்கே பேசினது, அதுக்கப்புறம் இந்த கோர்ட் சீனில் ஆர்கியூமெண்ட் நடந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய ஹிடன் கேமரா மூலமாக ரெக்கார்டாக இருந்திருக்குது. ஸோ ஹீரோ தான் வாயாலேயே தான் பண்ண தப்பையெல்லாம் ஒத்துருந்துருக்கிறாரு. அதனால் இந்த எவிடன்ஸை பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணி உண்மையிலேயே இவருக்கு அந்த தூக்கு தண்டனையை வாங்கி தர போகிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இவர் விளையாட்டாக
விளையாண்டது இவருக்கே ஆப்படிச்சு விட்டுருதுங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா மறைச்சு வச்சிருந்த கன்னை எடுத்து பட்டு பட்டுன்னு ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்க்குறாரு. இவங்களும் ஹீரோ கிட்ட இருந்து கன்னை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அண்ட் பயப்படவும் செய்றாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை ஆட்டையை போட்டுறாரு, வெளியே ஓடி வந்துடுறாரு. இந்த ஹார்ட் டிஸ்க்கு கண்டிப்பா இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பல சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்கே நடந்த நிலச்சரிவில் அப்படியே ஹீரோ கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஸோ ஹீரோடைய டெட் பாடி கூட கிடைக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இங்கே வந்தார், ஸோ வந்துட்டு உடனே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல நெட்வொர்க்கு எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்திருக்குது. ஸோ இவங்க ஒரு நபரை ட்ராப் பண்ணி அவரோட க்ரைமை ப்ரூவ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறத ஒரு வேலையாகவே அது ஒரு கேமாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ இவங்க தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. என்னென்னு டோர் ஓப்பன் பண்ணால் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, நட்டாஷா தான். ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு தான் வந்து நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அவர் என்னோட கம்பெனி ஸ்டாஃப் தான். அந்த BMW காரு எங்களுடைய கார் தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபோன் இங்கே தான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. அந்த ஃபோனை எங்கள் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நட்டாஷா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் அவங்களுடைய அந்த ப்ரைவேட் வீடியோ இருக்கு இல்லையா, அதுக்காக நட்டாஷா வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது ஓ நீங்கள் தான் அந்த நட்டாஷாவா, நீங்கள் ஏன் வந்தோடனே போகணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வெதர் வேறு பேடாக இருக்குது, வாங்க சூடாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போவீங்களாமா, இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நம்ம லத்தீஃபு இன்ட்ரோ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிற வயசானவர் உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அதே டைலாக் அடிக்கிறாரு. எனக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நாங்கள் பின்னாடி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டாஷாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீட்டோடைய டோர் லாக் ஆகுது. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நமக்கே தெரியலையா. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.